வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கர்நாடகா ஸ்டைலில் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நார்மலாக சோனா மசூரி அரிசியில் தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசியை தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் இது ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் பாதி நட்சத்திர சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய். நான் இங்கே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண தேங்காய், கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இப்போ இது அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு கேரட்டு, அதுக்கப்புறமா 8 போல் பீன்ஸ், கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி, காயெல்லாம் சேர்த்து மொத்தம் 250 கிராம் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கலாம். நான் பெரிய பர்னர் யூஸ் பண்ணியிருக்கனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் பர்னர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சுட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சைடில் இருந்து மெதுவாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், சாதம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நாம் இது சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அவ்வளோதான், நம்ம கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் புலாவ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.